நீங்க என்ன செய்றீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க சொல்ற பதில் நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஆமா, நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன். ஆனா, இப்ப எனக்கு டைம் சரியில்ல. அதனால கொஞ்சம் நான் அமைதியா இருக்கலான்ட்டு இருக்கிறேன். என்னுடைய டைம் நல்லா ஆனதும் தான், நான் என்னுடைய முயற்சியில நான் இறங்கலான்ட்டு இருக்கேன். அதுவரைக்கும் எது செஞ்சாலும் எனக்கு தோல்வி தான் வரும். அப்படின்னு சொல்றத கேள்விப்படுறோம். இது எவ்வளவு ஒரு மோசமான செயல் தெரியுங்களா? அதாவது நாம டைமுக்காக நம்ம என்னைக்குமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய விடாமுயற்சி, நம்மளுடைய தேடலா இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு எதுவா இருக்கட்டும், உங்களுடைய முயற்சி செய்ய செய்ய தான் உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய முயற்சிய கண்டுட்டு அந்த நேரங்கள்லாம் தானா ஓடி போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. நேரம், நேரம், நேரம்னு சொல்லி நம்ம காலத்த எவ்வளவுக்கு எவ்வளோ வீணாக்குறோமோ, அப்ப நாம சோம்பல அதிகமா சேகரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோம்பல் இருக்கிறவன பார்த்து நேரம், கெட்ட நேரம் தானாவே வந்து அதிகமா மேல, மேல, மேல வந்துரும். இதையே சோம்பேறியா இல்லாம, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்கள பார்த்து, நல்ல நேரம் மேல, 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 மேல வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க எப்பொழுதுமே சோர்ந்து போவாதீங்க. நேரத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. நேரம் உங்கள நோக்கி எப்போதுமே வந்துகிட்டே தான் இருக்கும். நன்றி.